தண்டுக்கீரை பாருங்கள், தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல ஊதா கலர் கத்திரிக்காய். அடுத்தது இதுவும் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வாழைக்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது பீர்க்கங்காய் நல்லா பெரிய பீர்க்கங்காய், இவ்வளோ பெருசு பாருங்க, பெரிய பீர்க்கங்காய். அடுத்தது காலிஃப்ளவர். அடுத்தது கோஸு, நல்லா ஃப்ரெஷ்ஷான கோஸு. அடுத்தது ஒரு கட்டு முருங்கைக்காய். அடுத்தது கேரட்டு, பீன்ஸு. அடுத்தது வெங்காயம், புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதினா. அடுத்தது கொத்தமல்லி, நல்ல நாட்டு கொத்தமல்லாம் போட்டு சாம்பார், ரசம் எல்லாம் வச்சோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும், ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நல்லா வாசனையாக சாப்பிட்லாம். அடுத்தது இது ஒரு கட்டு, 3 கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. புதினா, அடுத்தது கொத்தமல்லி. அடுத்தது எப்போவுமே கீரை இருக்கும். எப்போவுமே கடைக்கு போனாலும் ஒரு கீரை வாங்கிட்டு வந்துடுவாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆனாலும் கண்ணாடி போட்டுக்கின்னு தான் இருக்காங்க. எவ்வளோ செஞ்சு போட்டாலும் கண்ணாடி தான் போட்டுன்னு இருக்காங்க. கீரை செஞ்சுக்கினே தான் இருக்கும். ஆனால் இது பொன்னாங்கண்ணி கீரை. இது தக்காளி, பீட்ரூட்டு, அப்புறம் இது ஒரு குட்டி காலிஃப்ளவர். இந்த வாரம் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. பீட்ரூட்டு, கத்திரிக்காய் பாருங்கள், வரி கத்திரிக்காய். அடுத்தது பீட்ரூட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. அப்புறமா தக்காளி. இஞ்சி எப்போவுமே நிறையா இருக்கும் வீட்டில். இஞ்சி ரொம்ப நல்லது. நல்ல இஞ்சி, தக்காளி, பூண்டும் வாங்கி வந்திருக்காங்க. இஞ்சி பூண்டு எப்போவுமே எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் சமைக்கும் போது, ரொம்ப நல்லது, வாழ்வுக்காக இருக்காதுன்னுவாங்க. பை. இந்த வாரம் காய்கறி பர்ச்சேஸ் இவ்வளோதான். கீரை இதெல்லாம் காலி பண்ணணும், எதையும் வேஸ்ட்டு பண்ணாமல். பை.